நண்டு சொல்லுவாங்க. இது அவ்வளோ ருசி வேற இருக்கும். செம்மையாக ருசி கொடுப்போம். இது எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தாலும் சதை வெளியே வந்துடும். உயிரோடு இருந்தால் இப்படி பிடிக்க முடியுமா? இப்போ முட்டை சென நண்டா இருக்குது. முட்டை விட்டுருக்குது. சேத்துல போய் வந்துருக்குங்க ஏதோ. ஐயா ஐயா, சேத்துலேருந்து பிடிச்சாங்களா? இல்லை, ரொம்ப ஆசை கொடுக்கணும். இது ஒரு சாதி, இது ஒரு சாதி நண்டு. அந்த நண்டு இந்த நண்டு ஒன்றும் கிடையாது. அது புளிப்பியாக இருக்கு மாண்ட மாதிரி. சரி, நான் வேற நண்டு செய்யலாம் பாரு. கடுப்பாக இருக்கு. ஒத்து போனால் நண்டு செய்யும்போது ஜாகிரதாக செய்யணும்ப்பா. பல்லுக்குன்னு போயிடும் விரல். அப்படியே குழம்புல வச்சுட்டுனா என்ன தொக்கு வைக்கும்போது ஷார்ப்பாகவும் சாஃப்டாகவும் இருக்கு. நண்டுக்கு ப்ரஷ் பண்ணுறது எங்கன்னா ஒரே சேராக இருக்குதுன்னு ப்ரஷ் அடிக்கிறேன் நான். துணி மண்ணெல்லாம் அது குழம்புல ஊந்துருவேன். நண்டு குழம்பு. இது என்ன சாக்கடை? அது சாக்கடைலாம் கிடையாது. அது இது கண்ணுக்கு பக்கத்தில் இருக்குது. ஐயோ, எல்லாம் சீச்சி என்ன வேலைக்கு ஆகாது. சீன்னு தான் நம்ம உடம்புல எவ்வளோ புழு இருக்கும் தெரியுமா? ஐயோ அம்மா, தெரியும் உனக்கு, சயின்ஸ் படிக்கிறல்ல. நண்டுக்கு ப்ரெஷ் அடிக்கிறோங்க. இப்போ பாரு எவ்வளோ சேருது. காட்டு நல்லா காட்டு எவ்வளோ சேர் இருக்குது பாருங்க. இதில் ஒட்டிக்கிச்சு. ப்ரெஷ் பண்ண வேறு என்னங்க பண்ண முடியும்? பாருங்கள் தண்ணி ஊற்றுற எப்படி வரும். இது வர மாட்டேங்குது வேறு. பாரு, கால் போடாத விட்டுடலாமான்னா கூட போடாத இருக்க முடியாது. போட்டால் தான் டேஸ்ட்டு. இப்போ எப்படி ப்ரெஷ்ஷு கரையும் ஊற்றிக்கிச்சு சேர. வரமாட்டேங்குது வேற. துணி கூட துவைச்சிடல மாட்டேங்குது. இப்படி வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பா அதான் காலைல ஏற்றியா? ஜூம் பண்ணி காட்டுங்க நல்லா. நல்லா வந்துச்சு இல்லை? ஓரளவுக்கு ஓரளவு குழம்புல போட்டு அவள் தான் மொத்தமாக வந்து இன்னும் 2 நாள் சலசம் சேரப்போம். நீ உயிரோடு எடுத்தியா? இல்லைன்னா உயிரோடு எடுத்தால் நான் பிடிக்க மாட்டேன், கடிச்சிரும். அது சேர்த்து போய் தான் வந்தது. உயிரோடு தான் பிடிச்சிருப்பாங்க. அது கரைக்கு வரும்போது சேர்த்துரும். தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து. அப்போ நண்டுலாம் ஓடுது பீச்சில் போக மாட்டான். நீ தின்ன மாட்டேன். பெரிய பயம் இஷ்டம் வேணும். தின்ன மாட்டான். இது என்ன இருக்காது இருந்தாலும் மனசு இருக்காது. கீச்சுக்காது உன் கை. நான் கை வச்சு தான் கீச்சுக்கேன். இது மட்டும் கை வச்சிடாங்க. கை வச்சு ஆங்கி கலர்லாம்னு பார்த்தோம்னா கையே இருக்காது.
செப்டுக்கு தான் ஆகும். உப்பும் வேஸ்ட்டு மஞ்சளும் வேஸ்ட்டு. வேஸ்ட்டா உனக்கு? அதான் ஆல்ரெடி சுத்தமாக இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதில் போட்டு கலருங்க? பாருங்களா, இதுதான் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. வேஸ்டெல்லாம் கிடையாது. அது எதனாச்சும் கெமிக்கல் போட்டுருந்தாலும் கூட வந்துருக்கிறதுனால மஞ்சள் உப்பு வந்து இது அவ்வளோ ஐரன்ஸ் இருக்காது. நான் மட்டும் கிச்சுக்காதான் கை அந்த நீச்சு வாசம் கூட போயிடும். கொலை தரமா இங்கே வந்து பாப்பா. நீனே சோப் போட்டு கழுவன மாதிரி ஆகிட்டு பாப்பாக்கு என்ன வாங்கிட்டு வந்து அது ஒன்றும் மாட்டாங்க. 100 ரூபாய் அநியாயம், ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஆஃப் பண்ணிட்டு தயவு செஞ்சாட்ட போமா. எதில் கை வச்சாலும் விளங்கிடும். போ ஆஃப் பண்ணுறேன்னே. ஹார்டின் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். ஆட்டின் மாதிரி நோட்டின் மாதிரி கொஞ்சமாக போட்டு வைப்பேன். உப்பு தானே மெயின். வாசனை சாப்பிடலாம் போல இருக்கு. இந்த ஞாயிற்றுக்காலம் வந்தால் மட்டும் 12 மணி கூட பசி எடுக்கிறதுக்கு நான்வெஜ் செஞ்சே சாப்பிட்ணுன்னு தோணும். டிஃபன் கூட வேண்டான்னு தோணும். ஆனால் எனக்கு வந்து செஞ்சு அழுத்து போட்டு வச்சுக்கோங்க, சாப்பாடு எல்லாமே போயிடும். இருந்தாலும் அந்த வாசனை ரசிக்கிறதுக்கு என்ன சாப்பிடாது இருக்கணும். வாசனை பார்த்துட்டே வயிறு நிரப்பிக்கிறாள் நானா மட்டும்தான் ரொம்ப. புளி போட்டாமா அப்படி செம்ம டேஸ்ட் இருந்து வெச்ச ஊறுது. சாப்பிட மாட்டாருங்க. ஏன்னா சாப்பிட்டா அந்த ஓடு கூட மெண்டி சாப்பிட்ருவாரு, வயிற்று கலக்கட்டுன்னு சொல்லுவாரு. என்னன்னா நீ எப்படி வச்சிருக்கிற, அதனால தான் எனக்கு பேதி ஆகுதுன்னுவாரு. ஆனால் அவர் சாப்பிட்றதுக்கு விதம் சரி கிடையாது. சதம் மட்டும் தானே சப்பி எடுத்து தூக்கி போட்டால் கூட தின்ன தெரியலனால கூட சப்பி எடுத்து தூக்கி போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் அவருக்கு மொத்தமாக மெண்டி முழி விடுவாராட்டுக்குது. உள்ளக்குள்ளே ஓடு போயிட்டு என்ன பண்ணோம், வயிற்று கலக்கிட்டு வெளியில் வர மாட்டேங்குது. அதனால தான் அவருக்கு மட்டும் பிடிக்காது, நாங்களாம் சாப்பிடுவோம். அவள் தான் நண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவள் தான் சூப்பராக இருக்குதுங்க. வாசனையே நல்லா இருக்குது. ஆனால் சாப்பிடல. டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அந்த குழம்பு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் வேண்டாம், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண அனுப்பிக்கோங்க.